ஹாய் மை டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஆதிரா மைலு vlogs. நாம் இன்றைக்கி டெக்கத்லான் ஷாப்பிங் போன vlog தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கோயம்புத்தூரில் ஒரு 1 வீக்காகவே டெய்லி ஈவினிங் இப்படி தான் இருக்குது. மழை தூரிகிட்டே தான் இருக்குது. கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா அன்றைக்கும் மழை வந்துருச்சு. லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் காரில் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பிஃபோர் டெலிவரி டெய்லி வாக்கிங் போயிட்டு இருந்தோம். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பாப்பா பார்க்குறதுக்கு டைம் சரியாக இருக்கனால வாக்கிங் அது மாதிரி எங்கேயுமே போக முடியல. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம மாதிரி இருந்தது. சரி அகைன் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்காக வாக்கிங் போயிட்டு இருந்தேன். ஷூ வந்து அப்போ வாங்கினது கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்றதுனால சரி வா போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போட்டும் பார்த்தேன். அவ்வளோவா எதுவும் செட் ஆகலை. ஏன் அப்படின்னா என்னோடய கால் வந்து ஷூ போடும்போது கொஞ்சம் அப்படியே ஒன்று மேலே ஒன்று இருக்க மாதிரி இருக்கும். விரல் ஒரு மாதிரி டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால சரி இந்த டைம் ஒரு சைஸ் பெருசாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு பார்த்தேன். ஆனால் அது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் அதையும் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் அவருக்கு வாக்கிங் ஷூ வாங்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்து லுக்கையும் ப்ரிஃபர் பண்ணுவார் அப்படின்றதுனால 2-3 ஷூ போட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலாக ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு. பாப்பா வச்சுட்டு எதுவுமே செலக்ட் பண்ண முடியல. வாங்கிட்டு ஓடிட்டே இருந்தாங்க. கிட்ஸ் எல்லாம் சைக்கிளிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அவள் அதை பார்த்துட்டு அதை இதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தான். அவளை ஒரு டைம் பார்க்குறக்கே டைம் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவருக்கும் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுட்டோம். நாங்கள் வந்து இந்த ஸ்டோர் வந்து ரொம்ப பெருசு. வாக்கிங், சைக்கிளிங், ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான செக்ஷன்லலாம் வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம போய் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. நாங்கள் ஒரு பக்கம் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பாப்பா நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. சரி விளையாட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விளையாட விட்டுட்டு நாங்களும் பக்கத்தில் இந்த ஷாக்ஸ்லாம் இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கோயம்புத்தூரில் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு எப்போ மழை வரும்னே தெரியல. சரி ரெயின் கோட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் கோட் பார்த்துட்டு இருந்தோம். கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. கேட்டோம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்தது. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிறைய டைப்பில் ரெயின் கோட் இருந்தது. பார்க்கவும் முடியல. பாப்பா அங்கிட்டு ஓடிட்டு இருந்ததுனால சரி பாப்பாவை என்கேஜ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ராலி அவள் கையிலே கொடுத்தாச்சு. அவள் இருக்க எல்லா பொருளையும் எடுத்து உள்ளே போட்டுட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். சரி சீக்கிரம் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விளையாடுறப்போ அப்படின்னு எடுத்துட்டோம். ஒரு வழியாக ரெயின் கோட்டை வந்து சூஸ் பண்ணிட்டாரு. இந்த ரெயின் கோட் தான் இவர் எடுத்திருந்தாங்க. ஆல்ரெடி நிறைய பார்த்ததுல வந்து ரொம்ப லேஸாக திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. வாட்டர் அப்சர்வ் ஆகும் பட் ஒரு மாதிரி ரொம்ப லேஸாக இருக்க மாதிரி இருந்தது. சீக்கிரம் டேமேஜ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்ததுனால இது கொஞ்சம் வந்து நல்லா கெட்டியாக இருந்தது. அதனால் இது இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பார்த்த இந்த டவல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சரி சாம்பிள் கொண்டு வாங்கி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில் எடுத்து பார்த்தா நல்லா சாஃப்டாக இருந்தது. சரி இதையும் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒன்று எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இருக்க எல்லா பிளேயிங் ஐட்டமும் எடுத்து ஒன்றுனா பார்த்துட்டு இருந்தா இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணு பண்ணுற அலப்பறை நீங்களே பாருங்கள். வீட்டில் தான் எப்போ பார்த்தாலும் 2 பேரும் ஒன்றாவே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கடைக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விளையாண்டு நம்மளை கழட்டி விட்டுறாங்க. உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டெக்கத்லானில் ஷாப்பிங் பண்ண மட்டும் இல்லை, சில ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் அது மாதிரி தான் இருக்குது. இண்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ்லாம் இருக்குது. ஒவ்வொன்றா எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தார். எதையுமே விடலை. சரி இவர் தான் ஒரு பக்கம் இங்கே விளையாண்டுருக்காரு அப்படின்னு பார்த்தா பாப்பா அதுக்கு மேலே
காட் மாதிரி நல்லா ஜம்முன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்தாச்சு. எந்திரி வா போகலாம் அப்படின்னு சொன்னாலும் வரமாட்டேன்னு ஒரே மண்டையாட்டிட்டு இருந்தாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வந்தால் இங்கே ஒரு டென்ட்டு போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே ஏறி உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டாங்க. போயிட்டு வரவே மாட்டேன்ட்டாங்க. நாங்களும் கூப்பிட்டு பார்த்தோம், வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அந்த டென்ட்டுக்குள்ளே போய் தான் ஒரு வெளியே கூட்டிகிட்டு வந்தாங்க. வழக்கத்துக்கு மாற நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். இன்றைக்கி அவர் தான் ரொம்ப பிரிஸ்காக இருந்தார். என்னால் முடியல. 2 பேரும் அந்தளவுக்கு அந்த கேம் விளையாடுறேன் இந்த கேம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. சரி எப்படியோ வெற்றிகரமாக ஷாப்பிங்கை முடிச்சாச்சு, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லு போட போனால் அங்கே போனால் அதுக்கு மேலே ஒரு அட்ராசிட்டி. நீங்களே பாருங்கள், அங்கே வந்து நட்ஸ் சாக்லேட்லாம் வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. நானும் அங்கிட்டு வாங்கிட்டு கூட்டிகிட்டு போய் சமாளிக்கிறேன். ஒன்றும் கதைக்காகவே இல்லை. சரி ஏதோ எடுக்கிறவோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் பேசாமல். அவள் ஏதோ எடுக்கிற ஒன்று எடுப்பான்னு பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கா. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒன்றுனா எடுத்து உள்ளே போட்டுட்ருக்கா. சீக்கிரம் வாங்க பில்லை போட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன் அவர்கிட்ட. ஃபைனலாக பில்லையும் போட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த vlog பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஃபன் அண்ட் ரியலிஸ்டிக்கான vlog பார்க்கணும் அப்படின்னா ஆதிரா மயிலு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.